நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரன் பேசுகிறேன். எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவருளுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன். நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும், ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும், எனது மாணவர்களுக்கும், எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு. விஷகன்னிகா தோஷம் ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான ஆய்வு. குறிப்பாக விஷகன்னிகா தோஷம் என்றால் 2 கருத்தை தெளிவாக மனதில் பதிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த விஷகன்னிகா தோஷத்தின் பலன் பார்த்தீங்கன்னா, இளம் வயதில் விதவையாகுதல் அல்லது குழந்தை பேர் இல்லாமல் இருத்தல் அல்லது இளமை திருமணம் செய்ய முடியாமல் போதல், அதாவது முதிர்கனியாக மாறுதல். இந்த 3 கருத்துக்களை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். இதில் பலதரப்பட்ட கருத்து இருக்கலாம், பல ஜோதிடர்கள் பல கருத்து இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் பயன்படுத்தும் விதியை உங்களுக்கு கூறுகிறேன். எனது மாணவர்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் இந்த வீடியோ வாயிலாக, காணொளி மூலமாக ஒரு தெளிவான கருத்தை பதிவு செய்கிறேன். முக்கியமாக பெண்கள் ஜாதகத்தை பொறுத்தளவு திரிகோணத்தில் சுபர்கள் அமர்வது மிகச் சிறப்பு. திரிகோணத்தில் சுபர்கள் அமர்வது மிகச் சிறப்பு. அதே நேரத்தில் திரிகோணத்தில் பாவர்கள் அமர்வது அவயோகமாக கருதப்பட வேண்டும். திரிகோணத்தில் பாவர்கள் அமர்வது தோஷமாக கருதப்பட வேண்டும். திரிகோணத்தில் சுபர் இருந்தால் அது ராஜயோகத்தை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் திரிகோணத்தில் பாவர்கள் இருந்தால் அவயோகத்தை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கருத்தை மனசில் பதிய வச்சுக்கங்க. உங்களுக்கு சுபர் தெரியும். இயற்கை சுபர் என்பது குரு பகவான், சுக்கரன், பலபரி சந்திரன், பாவியோடு சேராத புதன். இந்த 4 சுபர் என்பது அரிச்சொடி பாடம். அதே மாதிரி இயற்கை பவரில் சூரியன், செவ்வாய், சனி பகவான், ராகு, இந்த 5 இயற்கை பவர்கள். 2 பிரிச்சுக்கிட்டிங்களா, திரிகோணத்தில் சுபர் யோகம், திரிகோணத்தில் பாவர் அவயோகம். இவ்வளவுதான் பெண்கள் ஜாதகம். இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறீங்களே, இதுக்கு ஏதாவது ஆதாரம் வைக்கிறதா என்றால், அடியன் ஆதாரம் இல்லாமல் எந்த கருத்தையும் சொல்வதில்லை. வாடிக்கையாளருக்காக இருந்தாலும் சரி, வாசலுக்காக இருந்தாலும் சரி, நேயலுக்காக இருந்தாலும் சரி, ஆதாரம் இல்லாமல் சொல்வதில்லை. இப்போ சொன்ன கருத்தை ஒரு பாடல் வடிவத்தில் பார்ப்போம். நவீன ஜோதிட சிந்தாமணிகர் நூலில் அற்புதமான பாடல், 114வது பாடலாக வரும். அந்த பாடலை பாருங்கள். பஞ்சமம் கைரோன் வாழ, பாக்கிய வீட்டில் செவ்வாய் வெஞ்சினம் கொண்டு நிற்க, வீறுகுள் லக்கணத்தில் தஞ்சமாய் சனியும் வீழ, தரணையில் உதித்த நங்கை பெஞ்சிலம் பருவத்தனில் பேரில்லா விதவையாமை. அருமையான பாடல், அற்புதமான விதிகள். அந்த பாடலை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். கண்டிப்பாக ஜோதிடத்தை சரியாகவும் சிறப்பாகவும்
முறையாகவும் செய்வதற்கு ஆசைப்படுபவர்கள் மூல நூல்களை பயன்படுத்துவார்கள் என்பது மாற்றில்லா கருத்து. உங்களிடம் நூல் இருந்தால், அதாவது நவீன ஜோதிட சிந்தாமணி என்ற நூல் இருந்தால் அந்த நூலை எடுத்து பாருங்கள். 114வது பாடலாக வருகிறது. 4 வரி பாடல். பஞ்சமம் கதிரோன் வாழ பாக்கிய வீட்டில் செவ்வாய் வெஞ்சினம் கொண்டு நிற்க வீறுகோள் லக்கணத்தில் தஞ்சமாய் சனியும் வீழ தரணில் உதித்த நங்கை பெஞ்சிலம் பருவந்தன்னில் பேரில்லா விதவையாமே என்று பாடல். இதில் என்ன சொல்ல பாருங்க. பஞ்சம் என்றால் 5, பாக்கியம் என்றால் 9, லக்கணம் என்றால் 1. 1, 5, 9 பாவர் இருந்தால், இப்போ மேலே சொல்லும் போது ஒரு எடுத்த கருத்து பார்த்தீங்களா, இதுதான் ஆதாரம். இதுதான் ஆதாரம். அப்படி அமைஞ்சிட்டா அந்த பெண் இளம் வயதில் விதையாவாள், வாரிசு இல்லாமல் இருப்பாள், குழந்தை இல்லாமல் இருப்பாள், அல்லது திருமணம் ஆகாமல் இருப்பாள். அவள் எப்படி 3 முக்கியமான பெண்களுக்கு முக்கியம் 3 தான். அதாவது தீர்க்க சுமையாக இருக்கிறது ஒரு பெரிய யோகம், இளமை திருமணம் நல்ல யோகம், குழந்தையோடு வாழ்வது மிகச்சிறந்தது. இந்த 3 எது பாதிக்கப்பட்டாலும் அந்த பொண்ணு பாதிக்கப்படலாம் கருதப்படுது. இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஒரு ஜாதகம், ஒரு பெண் ஜாதகம். 17/8/1990 3:25 PM. லக்கணம் தனுசு லக்கணம். லக்கணத்தில் சனி பகவான். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் மகரத்தில் ராகு. லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் மேஷத்தில் செவ்வாய். லக்கணத்துக்கு 7இல் சந்திரன். லக்கணத்துக்கு 8இல் அதாவது கடகத்தில் குரு பகவான் சுக்கிரன் கேது. லக்கணத்துக்கு 9இல் சூரியன் புதன். இது ராசியின் நிலை. நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா, கடக லக்கணம். சிம்மத்தில் குரு பகவான், துலாத்தில் சுக்கிரன் கேது, விருச்சகத்தில் சனி பகவான், தனுசில் செவ்வாய் புதன், மேஷத்தில் சூரியன் சந்திரன் ராகு. இந்த பொண்ணு பிறக்கும்போது குரு மகாதிசை 15 வருஷம் 7 மாதம் 28 நாள். இந்த பொண்ணுக்கு இப்போ போந்தசு புதம்புத்தி நடந்துகிட்டு இருக்கு. சனி மகாதிசையில் சூரிய புத்தில் கணவனை இழந்தார். இளம் வயது தான். இப்போ பாருங்கள், பாடல் மீண்டும் பாடல் பாருங்கள். பஞ்சமம் கதிரோன் வாழ பாக்கியம் வீட்டில் செவ்வாய் வெஞ்சினம் நிற்க வீறுகோள் லக்கணத்தில் தஞ்சமாய் சனியம் வீழ தரணையில் உதித்த நங்கை பிஞ்சிலும் பருவனில் பேரிழ விதவையாமே. இந்த ஒன்று பாருங்கள், திரிகோணத்தில் பாவர். திரிகோணத்தில் பாவர். இந்த பாடல் படி இளமை திருமணம், கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே கணவன் மரணம், வாரிசு இல்லை. என் வயசு 36 ஆச்சு. அடுத்த கட்டத்துக்கு சில வழிபாடுகள் சொல்லு. ஆனால் விசகன்யா யோகத்துக்கு சில வழிபாடுகள் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஜாதத்துக்கும் மாறுபடும். அந்த வழிபாட்டை சொல்லி இந்த பொண்ணுக்கு மீண்டும் மறுமணம் நடந்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சனி திசையில் அந்த முக்கியமான புத்தி முடிஞ்சு கல்யாணம் பண்ணும். இப்போ புதன் திசையில் வாழ்ந்து சிறப்பாக இனிமேல் அந்த தோஷம் பாதிக்காது. ஏன்னா அந்த திசை பற்றி வரணும். சரி, முதல் விதியை எடுத்துக்குவோம். துணை விதியை எடுத்துக்க. முக்கியமாக நீ சொன்னது தான், பெண்கள் ஜாதகத்தில் திரிகோணத்தில் சுவல் இருந்தால் அது யோக ஜாதகம், தீர்க்க சுமலியாக இருப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்பு உண்டு. 2வது, பெண்கள் ஜாதகத்தில் இயற்கை பண்ண சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி இந்த மூவரும் ராகுவோடு சம்மந்தப்பட்டு திரிகோணத்தில் இருந்தாங்கன்னா அது அவயோக ஜாதகம், விசகன்யா யோக ஜாதகம் எடுத்துக்கலாம். என்னாச்சுங்களா? 3வது பார்த்தீங்களா, திரிகோணத்தில் பாவர் இந்த சொன்ன 3 பேர் இருந்துட்டால் கூட அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்கிறது 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 8ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அந்த 3 இடத்துலையும் பாவர் இருந்துட்டாங்களா அது அந்த தோஷத்தை இன்னும் வலிமைப்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல் விதி, திரிகோணத்தில் பாவர்கள் அமரக்கூடாது. பாவர் என்றால் சொந்த வீடு கொண்ட சூரியன் செவ்வாய் சனி பகவான் இவர்களுக்கு ராகு தொடர்பு வந்து விட்டால் கண்டிப்பாக தப்பு. அதாவது சாரம் கொடுத்தாலும் சரி, சேர்ந்தாலும் சரி. அது அடுத்த பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் பாவல் அமரக்கூடாது. இந்த பொண்ணு பாருங்கள், தனுசு லக்கணம், 2இல் ராகு பகவான், 8இல் கேது, 7இல் தேய்வர சந்திரன் பாவர் ப்ளஸ் அஷ்டமதியம் பெறார். துணை விதியாக போச்சுன்னா மொத்தம் 2 வயசு. அடுத்து பாருங்கள், திரிகோணத்தில்
பாவர்கள் அமர்ந்து தோஷம் சொன்னோம்லவா, சுபகிரகங்கள் மறையாமல் இருந்தால் சிறப்பு. சுபகிரகம் வந்து இந்த திரிகோணத்தில் இருக்கிற பாவர்கள் சுபகிரகம் பார்த்துட்டா இந்த தோஷம் நிவர்த்தி. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திரிகோணத்தில் அமர்ந்த 1, 5, 9 பாவர் அமர்ந்து அவரை பலம் பெற்ற சுபர் பார்த்து விட்டால் தோஷம் கட்டுப்படும். முக்கியமான சுபகிரகங்கள் மறைஞ்சிட்டா இவங்களை பார்க்க முடியலன்னா இந்த தோஷம் வலிமை பெறும். அதாவது துன்பம் தரக்கூடிய, பாவங்கள் தரக்கூடிய, தோஷங்கள் தரக்கூடிய கிரக அமைப்பு இருந்து அந்த கிரகங்களை சுபகிரகங்கள் பாராவிட்டால் அந்த கிரகங்கள் தீமை தரக்கூடிய தரங்கள் முழுமையான தீமையை சிறப்பாக செய்துவிட்டு போய்விடும். இந்த பொண்ணுக்கு பாருங்களேன், லக்கணத்தில் சனி பகவான், 5ல் செவ்வாய், 9ல் சூரியன். ஆனால் திரிகோணத்தை எந்த சுவராக பார்க்குறாங்களா? எந்த சுவரும் பார்க்கல. அதுக்கு மாறாக முழுச்சுபட்டு சொல்லக்கூடிய குருவு சுக்கிரனும் 8ஆம் எட்டில் மறைவு ஆச்சுங்களா. அடுத்து பார்த்தீங்களா, இந்த பாடுற ஒரு வித்தியாசம் தெரியும். அதாவது இந்த 1, 5, 9 லக்கணத்தில் சனி பகவான் இருக்கணும், 5ல் வந்து சூரியன் இருக்கணும், 9 செவ்வாய் இருக்கணுங்கிறது பாடலோடைய சாராம்சம். நம்ம அதை அப்படியே எடுத்துக்காமல் இப்படி எடுத்துக்கணும். சொன்னீங்களா, திரிகோணத்தில் பாவர். உதாரணத்துக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து தனுசு லக்கணத்தில் சனி பகவான் இருக்கார். இவர் வந்து கேசாத்து இருந்தாலும் சூரிய சாத்து இருந்தாலும் தீயப்பல் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி மேசில் இருக்கிற செவ்வாய்க்கு கேசாத்தில் இருந்தாலும் சூரியன் சாத்து இருந்தாலும் தீயப்பலன் அதிகப்படுத்தும். அதே மாதிரி 9ல் இருக்கிற சூரியனுக்கு வந்து சுயசாரத்தில் இருந்தாலும் சரி அல்லது கேசாத்தில் இருந்தாலும் தீமை பலன் அதிகப்படுத்தும். இப்படி 3 விதத்தில் வேறு மாற்றி இருந்தாலும் அப்படி தான். இப்போ திரிகோணத்தில் இருக்கிற பாவரில் வந்து இன்னொரு பாவர் சாத்தில் இருந்துட்டாருன்னா அந்த பாவத்தன்மை அதிகமாகும். இது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு திரிகோணத்தில் உள்ள பாவகிரகம் இன்னொரு பாவரின் சாரத்தில் இருந்தாலும் இன்னொரு பாவரின் தொடர்பு இருந்தாலும் அந்த பாவத்தன்மை மிகுதியாகுமே தவிர குறையாது. அதே நேரத்தில் பலம்பெற்ற சுபர்கள் பலவீனத்தை திரிகோணத்தில் உள்ள பாவரை பார்த்துவிட்டால் அவர் செய்ய வேண்டிய தீய பலனை கட்டுப்படுத்தும். இதெல்லாம் ஒரு அற்புதமான விதிகள். மனதில் ஆழமாக பதிவித்து கொண்டால் நம்மிடம் ஒரு வாடிக்கையாளருக்கு தெளிவாக சொல்ல முடியும். விஷகன்யா தோஷம் போட்டு நிறையா வீடியோ வந்திருக்கும், அதெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். இதெல்லாம் அற்புதமான கருத்து. இதில் வந்து 2 விதி வச்சுருக்கணும். அதாவது பார்த்தீங்களா, இது ஒரு கோணம். விஷகன்யாவத்தை 2ஆக தான் பிரிக்கணும். நிறைய குழப்ப வேண்டிய 2 விதம் பிரிக்கலாம். இப்போ சொன்ன வந்து ஒரு விதம். இப்போ சொன்னதை நீ அழகாக பயன்படுத்திக்கலாம். நிறைய பாருங்கள், கரெக்டாக ஒரு கூட்டம். அதே மாதிரி திரிகோணத்தில் அமர்ந்த ஒரு கிரகத்தின் திசை, அதாவது திரிகோணத்தில் அமர்ந்த பாவரின் ஒருவரின் திசை நடந்து இன்னொரு திரிகோணத்தில் அமர்ந்த பாவரின் புத்தி வந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த பலனை, இந்த தோஷ பலனை, விஷகன்யா தோஷ பலனை நடைமுறையில் பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இந்த 1, 5, 9 உள்ளது பாவர் திசை இளமையில் வர வேண்டும். அதுதான் முக்கியம். கல்யாண வயசில் வரணும். உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு 15 வயசுக்கு அப்புறம் திசை வந்துட்டா, ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ இருந்துட்டா அந்த திசையில் தான் இது கவனமாக கவனிக்கணும். எடுத்துன்னு சுப திசை வந்துடுது, கவலைப்பட வேண்டியதில்லை. கல்யாண சுப திசை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் கவனிக்க வேண்டும். அதாவது எல்லா திசை கிரகங்களில் வந்து விஷகன்யா யோகா அமைப்புள்ள திசை கிரகம் இருக்கும், ஆனால் திசை வராது. அப்போ அந்த வியப்பம் நடக்காது. நம்ம அந்த விதியை வச்சுட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்போவுமே வந்து அடின்னு சொல்வது போல் சுருதிகள் படி கிரகம் அமைந்து விட்டால், திசாபுத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால், அந்த சுருதி என்ன சொல்கிறதோ அந்த பலன் நடந்தேது என்பது என்னுடைய ஆணித்தரமான கொள்கை கோட்பாடு. இது பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதே போல் இதுவும் திரிகோணத்தில் பாவர் அமர்ந்து அவர் திசையில் வரவில்லை என்றால் இந்த பலனை சொல்லக்கூடாது. வந்துவிட்டால் சொல்ல மறக்கக்கூடாது. இதெல்லாம் மனசில் பதிவித்து ஒரு அதாவது என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு பார்க்குறவங்க, சரியாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜோதிடர் உண்மைதான் அப்படின்னு நம்புறவங்களாம் என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக ஒவ்வொரு காணலும் ஒரு கருத்தாவது ஆணித்தரமான கருத்து இடம்பெறும். இதை நன்கு உற்று கவனித்தால், கூர்ந்து கவனித்தால் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஏதோ வீடியோ போட்டோம் 4 பேர் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுலாம் நோக்கம் இல்லை. நம்மளுடைய வீடியோ காணொலி பார்த்தா ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க, ஜோதிடத்தில் விருப்பம் உள்ளவங்க, ஜோதிடத்தை வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவங்க, ஜோதிடத்தை அனுபவம் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய காணொளி பயன்படும். இதில் மாற்றுக்கிறது எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. சரி, இப்போ இன்றைய பதிவை தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான கருத்து, பெண்கள் ஜாதகத்தில் இந்த விஷகன்யா யோகத்தை 2 வகை சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஒரு வகை இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது ஒரு விதமான பலன். இன்னொரு விதமான பலன் இருக்குது. இந்த 2 தவிர வேறு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான விதி. இந்த பொண்ணுக்கு சனி மகாதசையில் சூரிய புத்தில் கணவனை இழந்தாள்.
சுக்கிரபத்தில் கல்யாணத்தை கொடுக்குறது சூரியபத்தில் வந்து கணவனை இழக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் திசை முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் சிறப்பு. பார்த்தீங்களா, 15 ஒரு 19 34 வயசு, இப்போ 36 வயசு ஆகுது. போனஸ் வந்தோன்னே தான் மறுபடியும் கல்யாணம் பண்ண சொன்னோம். இப்போ செல்வாக்காக இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து அடியேன் சொல்வது போல் உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையன் கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.